வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா 7th புக்கில் இருக்கக்கூடிய இயல் 1, இயல் 2, இயல் 3 ஓகேங்களா, வினா விடைய வீடியோவை உங்களுக்கு போட்டிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே 7th புக்கில் இருக்கக்கூடிய இயல் 4, 5, 6 ஓகேங்களா, 3தையும் முழுமையாக வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது ஒன்றா இயல் 4, இயல் 5, இயல் 6 ஓகேங்களா. மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். வரக்கூடிய டிஆர்பி, டெட்டு, டிஎன்பிசி, எஸ்ஜிஎல் ஓகேங்களா, வருகின்ற அனைத்து தேர்வுகளையும் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாத பாருங்கள். அதுக்குண்டான வழிமுறைகள் பின்னாடி பேக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லப்படும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள் ஓகேங்களா. 7th புக்கில் யூனிட் 4, அதாவது பார்த்திங்கன்னா இயல் 4 பாடம் 1 கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம். கொஸ்டின் நம்பர் 1, களம். பொருந்தாத விளக்கத்தை தேர்வு செய். ஓகேங்களா. பொருந்தாதது பார்த்தீங்கன்னா போர்க்களம். ஆன்சர் ஏ தான் பொருந்தாதது. மற்றனம் பார்த்தீங்கன்னா களம் என்றால் பாத்திரம், அபாரணம், யார், 3மே பொருந்தும். பொருந்தாதது ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2, இரவில் மாட்டிய இலங்கு சுடர், நெகிழி, உறவு நீர், அழுவந்து ஓடுகளம், கரையும் துறை என்னும் பாடலை இயற்றியவர் யார்? உருத்திரன் கண்ணனார். உருத்திரன் கண்ணனார். பாருங்க, வானம் ஊன்றி மதலை போல ஏணி சாத்திய ஏற்றாருஞ் சென்னி, விண்பெற நீ வந்த மேய மாடத்து என்ற அடிகளை இயற்றியவர் கடியலூர் உருத்திரம் கண்ணனார். மேற்கண்ட அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டனா பெரும்பானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3, நெகிழி. கொஸ்டின் நம்பர் 3, நெகிழி என்னும் சொல்லின் பொருள் தீச்சுடர். ஆன்சர் பி, தீச்சுடர். பாருங்க, சொல்லும் பொருளும். சென்னினா உச்சி, உறவு நீர் அப்படின்னா பெருநீர் பரப்பு, கரையும் என்றால் அழைக்கும், களம் என்றால் மரக்களம். மரக்களம். கொஸ்டின் நம்பர் 4, வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல எது தோற்றமளிப்பதாக உருத்திரம் கண்ணனார் பாடுகிறார்? கலங்கரை விளக்கம். ஆன்சர் சி, கலங்கரை விளக்கம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 5, கலங்கரை விளக்கம் டேஷ் கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது என்று உருத்திரம் கண்ணனார் பாடுகிறார்? ஏணிகள். ஆன்சர் டி, ஏணிகள். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6, விண்ணை மூட்டும் மாடங்களில் ஏற்றப்படும் விளக்கொளி மூலம் கடலின் துறை அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறை நோக்கி அழைப்பது எதுவென்று உருத்திரம் கண்ணனார் பாடுகிறார்? ஆன்சர் ஏ, கலங்கரை விளக்கம். உருத்திரம் கண்ணனார் எங்கு வாழ்ந்த சமகால புலவராவார்? கடியலூரில். கடியலூர். 8, 10 பாடலில் உள்ள எந்த 2 நூல்களை உருத்திரம் கண்ணனார் இயற்றினார்? 10 பாடலில் உள்ள எந்த 2 நூல்களை உருத்திரம் கண்ணனார் இயற்றினார்? பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை. ஆன்சர் டி, பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை. பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன். பெரும்பாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையனார். தொண்டைமான் இளந்திரையனார். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கறதுக்கு முன்னாடி 10 பாட்டு நூல்கள். நூலாசிரியர், பாடப்பட்டவர், அடிகள். திருமுருகாற்றுப்படை நக்கீரை. திருமுருகாற்றுப்படை எழுதினது நக்கீரை. திருமுருகாற்றுப்படையை எழுதியது நக்கீரை. ஓகேங்களா. யாரை பற்றி பாடியிருக்காருன்னா முருகப்பெருமாள். யாரை பற்றி? முருகப்பெருமாள். திருமுருகாற்றுப்படை நக்கீரை. பாடப்பட்டவர் முருகப்பெருமான். அடிகள் 317 அடிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, பொருணராற்றுப்படை நூலாசிரியர் முடத்தாம கன்னியா. பாடப்பட்ட தலைவர் கரிகால் வளவன்.
அடிகள் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 248. சிறுபான்றாற்றுப்படை நத்தத்தனார், ஆசிரியர் நத்தத்தனார் யாரை பற்றி பாடியிருக்கிறார்னா ஓய்மான் நாட்டு நல்லிக்கோடான். அடிகள் 269 அடிகள். பெரும்பான்றாற்றுப்படை கூடலூர் உருத்திரங்கண்ணனார் யாரை பற்றி பாடியிருக்கிறாங்கன்னா தொண்டைமான் இளந்தரையன். எத்தனை அடிகள்னு கேட்டாங்கன்னா 500. அடுத்து முல்லைப்பாட்டை பாடியவர் நப்புதனார். ஓகேங்களா? ஆசிரியர் யாரை பற்றி குறிப்பிடப்படவில்லை, ஆனால் பாண்டியன் நெடுஞ்செழியன்னு சொல்கிறாங்க. இதனுடைய அடிகள் 103 அடிகள். முல்லைப்பாட்டு தான் இருக்கிற அடிகள்லேயே குறைந்த அடிகள் உள்ள நூல். அப்போ முல்லைப்பாட்டு தான் குறைந்த அடிகள் கொண்ட நூல் தான் முல்லைப்பாட்டு. அப்போ 10 பாட்டில் குறைந்த அடிகள் கொண்டது முல்லைப்பாட்டு. மதுரை காஞ்சி எழுதியவர் மாங்குடி மருதனார். யாரை பற்றி சொல்லியிருக்கிறாங்கன்னா பாண்டிய நெடுஞ்செழியனின் உலகியல் உணர்த்துவதாய். இது அடிகள் 782. அப்போ இதுதான் மிக பெருசு. அடிகளில் மிகப்பெரியது சிறியது முல்லை. அப்போ மிகப்பெரிய அடிகளை கொண்டது மதுரை காஞ்சி. யாரை பற்றி? மதுரை காஞ்சி நூலை எழுதியவர் மாங்குடி மருதனார். பாடப்பட்டவர் பாண்டியன் நெடுஞ்செழியன். அடுத்தது நெடுநெல் வாடை எழுதியவர் நக்கீரர். யாரை பற்றினா தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். அடிகள் எத்தனை இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 188 அடிகள். அப்போ நெடுநெல் வாடை எழுதியவர் நக்கீரர். ஓகேங்களா? யாரை பற்றி? தலையாளங்காலத்து செருவென்ற நெடுஞ்செழியன். அடிகள் 188. அடுத்து பாருங்க குறிஞ்சிப்பாட்டை பாடியவர் கபில. பாட்டுடை தலைவன் இல்லை. ஆரிய அரசன் பிரகத்தனன் என்பது தமிழின் பெருமையை உணர்த்தி தோன்றியது. அடிகள் 261 அடிகள். 261 அடிகள். அடுத்து பாருங்க பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். யாரை பற்றி சொல்கிறாங்க? கரிகால பெருவளத்தான். அடிகள் 301. அடுத்து பார்த்தீங்கன்னா மலைபடு கடாரம். ஓகேங்களா? இரணியத்து முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கவிச்சினார். ஓகேங்களா? மலைபடு கடாரம் பெருங்கவிச்சினார். ஓகேங்களா? யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா நவீரமலையின் தலைவனான நன்னனினுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் மலைபடு கடாரம். ஓகேங்களா? எத்தனை? 583 அடிகள். 10 பாட்டில் உள்ள மொத்த அடிகள் எத்தனை கேட்டாங்கன்னா 3552. மிகப்பெரிய அடிகள் கொண்டது மதுரை காஞ்சி 782. மிக சிறிய அடிகள் கொண்டது முல்லைப்பாட்டு 103. 10வது கொஸ்டின் பாருங்க. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 11. பின்வருவனவற்றுள் ஆற்றுப்படை இலக்கியம் எது? மலைபடு கடாம். 10 பாட்டு நூல்கள் ஆற்றுப்படை இலக்கியம் 5. அப்போ 10 பாட்டு நூலில் ஆற்றுப்படை பற்றி சொல்லக்கூடிய நூல் 5. 1 சிறுமுருகாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை. 2 பொருணராற்றுப்படை. 3 சிறுபான்றாற்றுப்படை. 4 பெரும்பான்றாற்றுப்படை. 5 மலைபடு கடாம். மலைபடு கடாமுக்கு இன்னொரு பெயர் கூத்தாற்றுப்படை. அடுத்தது 10 பாட்டு நூல்களில் சேராதது புறநானூறு. 10 பாட்டு நூல்களில் சேராதது புறநானூறு. மீதி எல்லாமே நெடுநெல் வாடை, பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு 3மே சேரும். புறநானூறு மட்டும் சேராது. வேய மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது. உறவு நீர் அழுவம் என்ற தொடரில் அழுவம் என்பதன் பொருள் கடல். கடலில் துறை அறியாமல் கலங்குவன எவை? மரக்கலங்கள். ஆன்சர் பி மரக்கலங்கள். தூண் என்னும் பொருள் தரும் சொல்
தூண் என்னும் பொருள் தரும் சொல் மதலை. ஆன்சர் டி மதலை. அடுத்து பாருங்க பாடம் 2 கவின்மிகு கப்பல். பாடம் 2 கவின்மிகு கப்பல். உலகிலர்ந்த தன்ன உருகலு வங்கம் புலவு திரை பெருங்கடல் நீர் இடை போல என்று துவங்கும் பாடலை இயற்றியவர் மருத இளநாகனார். மேற்கண்ட பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. உரு என்ற சொல்லின் பொருள் காற்று. வாங்கூல் என்ற சொல்லின் பொருள் காற்று. வாங்கூல் என்ற சொல்லின் பொருள் காற்று. அடுத்து பாருங்க சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும் போல பிளக்க நீகான் நாவாய் ஓட்டுபவன் வங்கம் கப்பல். எல் அப்படின்னா பகல். கோடு உயிர் கரை உயர்ந்த மாட உள்ளொளி கலங்கரை விளக்கம். மாட உள்ளொளினா கலங்கரை விளக்கம். உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது எதுவென்று மருத இளநாகனார் பாடுகிறார்? நாவாய். ஆன்சர் டி நாவாய். எதன் உதவியால் நாவாய் ஓட்டுபவன் திசை அறிந்து ஓட்டுவான் என்று மருத இளநாகனார் பாடுகிறார்? கலங்கரை விளக்கம். 22 கலித்தொகையின் மருத திணை பாடல்களை பாடியவர். கலித்தொகையில் மருத திணை பாடலை பாடியவர் மருத இளநாகனார். மருத திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர் என்பதால் இவருக்கு இப்பெயர். மருத திணை பாடல் பாடுவதில் வல்லவர் என்பதால் இவருக்கு மருத இளநாகனார்னு வேறு பெயர். கலித்தொகையின் மருத திணையை பாடல்கள் எத்தனை? கலித்தொகையில் மருத திணை பாடல்கள் எத்தனை அப்படின்னா 35. கலித்தொகை பாடல்களில் நல்லந்தவனார் பாடிய கடவுள் வாழ்த்து பாடல் தவிர்த்து 149 பாடல்கள். பாலைக்களி 35 பாடல். குறிஞ்சிக்களி 29 பாடல். மருதக்களி 35 பாடல். முல்லைக்களி 17 பாடல்கள். நெய்தற்களி 33 பாடல்கள். அகநானூறு டேஸ் நூல்களில் ஒன்று. 8 தொகை நூல்களில் ஒன்று. அகநானூறு வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அகநானூறுடைய அடைமொழி நெடுந்தொகை. 8 தொகை நூல்களில் அல்லாதது. ஓகேங்களா? நெடுநல் வாடை. 8 தொகை நூல்களில் அல்லாதது நெடுநல் வாடை. அப்போ 8 தொகை நூல்களை நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். 8 தொகை நூல்களில் அல்லாதது நெடுநல் வாடை. அப்போ 8 தொகை நூல்கள் பாருங்கள்: நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இந்த 8 நூல்கள் தான் 8 தொகை நூல்கள். அதில் இல்லாதது நெடுநல் வாடை. இயற்கை வாங்கூல் ஆட்ட என்ற தொடரில் வாங்கூல் என்பதன் பொருள் காற்று. மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். வங்கத்தில். புழல் நாற்றம். புழல் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது. புழல் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது கடல். 30 பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் கடல். பெருமை கூட்டல் கடல். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 31. இன்று கூட்டல் ஆகிய. இன்று கூட்டல் ஆகிய என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல் இன்றாகிய. எதுகை இடம்பெறாத இணை. எதுகை இடம்பெறாத இணை எது? எதுகை என்பது செய்யுளுடைய 2வது எழுத்து ஒன்றி வருவது. அப்போ அதை பாருங்க. ஓகேங்களா? செய்யுளுடைய 2வது எழுத்து ஒன்றி வருவது எதுகை. அப்போ இதில் சரியான தவறானது பற்றி 32. ஓகேங்களா? தவறானது இரவு இயற்கை. ஓகேங்களா? செய்யுளுடைய 2வது எழுத்து ஒன்றி வருவதுதான் எதுகை. பாருங்க, இங்கு வங்கம்
சங்கம். ஓகேங்களா? அப்போ இது எதுகை தானே, இது சரி. உலகு உழவு இதுவும் சரி. அசைவு இசைவு இதுவும் சரி. அப்போ தவறானது ஆன்சர் 32க்கு ஏதான் எதுகை இடம்பெறாத இணைச்சொற்கள். அடுத்து பொறுத்துக 33. வங்கம். வங்கம் என்றால் எதை சொல்லுவோம்? கப்பல். அப்போ ஆ. நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். ஈ. அடுத்தது எல் என்றால் பகல். ஆ. அடுத்தது மாட ஒல்லொரி அப்படின்னா கலங்கரை விளக்கம். மறுபடியும் பாருங்க, வங்கம் கப்பல், நீகான் நாவாய் ஓட்டுபவன், எல் பகல், மாட ஒல்லொலினா கலங்கரை விளக்கம். அப்போ ஆன்சர் ஆக்கமா ஈக்கமா ஆக்கமா ஈ. ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, பாடம் 3 தமிழரின் கப்பற்கலை. தமிழரின் கப்பற்கலை. கடற்பயணத்தை குறிப்பிடும் தொல்காப்பிய சொற்றொடர் எது? கடற் பயணத்தை குறிக்கும் தொல்காப்பிய சொற்றொடர் எது? முன்னீர் வழக்கம். ஆன்சர் ஏ, முன்னீர் வழக்கம். கடலோட கால்வல் நெடுந்தேர் கடலோடு நாவாயும் ஓட நிலத்து என்னும் நூல். ஓகேங்களா? திருக்குறள். பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படும் என்பதை விரிவாக கூறும் நூல் பட்டின பாடை. 37. உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம் என்ற பெரிய கப்பலை பற்றி குறிப்பிடும் நூல். ஓகேங்களா? ஆக 400. ஆக 400. அடுத்த கொஸ்டின் நம்பர் 38. அருங்கலம். அருங்கலம் தரிய நீர்மிசை நீவங்கும் பெருங்கலி வங்கம் என்ற பாடல் இடம்பெற்ற இலக்கியம். பதிற்று 10. பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள நிகண்டு எது? பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள நிகண்டு நூல் எது? சேத்தான் விவாகரம். மரங்கள் சிலவற்றை இணைக்க கட்டி பயணம் செய்யும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கட்டுமரங்கள். ஆன்சர் பி, கட்டுமரங்கள். மரத்தின் உட்பகுதி தோண்டப்பட்டு பயணத்திற்கு பயன்படுத்தப்படுவது தோணிகள். ஆன்சர் ஏ, தோணிகள். தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்துவது எது? சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தாதது எது? நாவாய் களம். ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தாதது எதுன்னு கேட்குறாங்க. நாவாய் களம். அப்போ பயன்படுத்துறது பாருங்கள், புனை, தோணி, மிதவை, ஓடம், தெப்பம், படகு இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தாதது நாவாய் களம். அது கடலில் பயன்படுத்துறது, சிறிய நீர்நிலையில் கிடையாது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 43. கொஸ்டின் நம்பர் 43. தமிழர்கள் நீண்ட நாள் கடல் பயணம் செய்வதற்கு பயன்படுத்தாதது ஓடம். ஓடம் தான். ஓகேங்களா? பயன்படுத்தாதது, அதாவது நீண்ட நாள் கடல் பயணம் செய்கிறதுக்கு பயன்படுத்தாதது ஓடம். பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களின் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று பின்வரும் எந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது? நியூசிலாந்தில் வெலிங்டன் அருங்காட்சியகம். ஆன்சர் சி, நியூசிலாந்தில் வெலிங்டன் அருங்காட்சியகம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 45. பிற்கால சோழர்களின் பெரிய கடற்படையை கொண்டு பல நாடுகளை வென்ற சோழ மன்னர்கள் யார்? ராஜேந்திரன், ராஜராஜன். ஆன்சர் டி. சங்க காலத்தில் கப்பல் கட்டும் கலைஞர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கம்பியர். கப்பல் கட்டுறவங்களுக்கு பேர் கம்பியர். 47. களம் செய் கம்பியர்
வருகன கூயி என்னும் பாடலடி இடம்பெற்ற காப்பியம். ஓகேங்களா? களம் செய் கம்பிய சொல்லக்கூடிய நூல் மணிமேகலை. சொல்லக்கூடிய நூல் மணிமேகலை. இப்போ 47க்கு களம் செய் கம்பிய, 47க்கு ஓகேங்களா மணிமேகலை, 47க்கு களம் செய் கம்பிய அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது? மணிமேகலை. அடுத்தது, சங்க காலத்தில் கப்பலின் நீர்மட்ட வைப்பதற்கு பயன்படுத்தப்படாத மரம். பயன்படுத்தப்படாத மரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா முருங்கை. சங்க காலத்தில் கப்பலின் பக்கவாட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட மரம் தேக்கு. மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை எவ்வாறு அழைப்பர்? வெட்டு வாய். ஆன்சர் சி, வெட்டு வாய். டேஷ் என்பது இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவத்துக்கு பேர் கண்ணடை. ஆன்சர் சி, கண்ணடை. தவறாக பொருந்தியுள்ளது எது? தவறாக பொருந்தியுள்ளது சூழி உள்ள மரம், கப்பலுக்கு பயன்படுத்தப்படும் மரம். இது மட்டும்தான் தவறு. மீதி எல்லாமே பாருங்கள். தச்சு முடம் அப்படிங்கிறது நீட்டல் அளவை. யானை என்பது கரி. பரி என்பது குதிரை. அப்போ தவறானது ஆன்சர் ஏ. தவறானது ஆன்சர் ஏ. அடுத்தது 53. நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்க சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அளவை முறை எது? ஓகேங்களா? தச்சு முடம். பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் போன்றவற்றை தலையை போன்று உருவாக்கினர். ஆகவே அவை கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றெல்லாம் அழைக்கப்பட்டன. அப்போ கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றெல்லாம் அழைக்கப்பட்டன. சுண்ணாம்பையும் சணலையும் அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசியதால் கப்பல்கள் நெடுங்காலம் பழுதாய்மல் இருந்தன. தமிழர்களின் இந்த கப்பல் கட்டும் முறையை வியந்து பாராட்டிய கடற்பயணி மார்கோ போலோ. மரத்தாலான ஆணிகளை எவ்வாறு அழைத்தனர்? மரத்தாலான ஆணிகளை எவ்வாறு அழைப்பர்னா தொகுதி. எவ்வாறு அழைப்ப? தொகுதி. அடுத்து 56வது கொஸ்டின். ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பலை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறிய ஆங்கிலேயர் வாக்கர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வாக்கர். அதை பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் கட்டிய கப்பலை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்கணுமா. ஆனால் தமிழர் கட்டிய கப்பலை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிய ஆங்கிலேயர் வாக்கர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 57. கொஸ்டின் நம்பர் 57. காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மர கப்பல்கள். தமிழர்கள் பயன்படுத்திய பாய்மர கப்பல்களில் சேராதது அசுவ பாய்மரம், அம்பரி பாய்மரம். மற்றது எல்லாமே பெரிய பாய்மரம், கொசு பாய்மரம், காண பாய்மரம், திருக்கை பாய்மரம். இது எல்லாமே தமிழர்கள் பயன்படுத்திய பாய்மரம். சேராதது அசுவ பாய்மரமும் அம்பாரி பாய்மரம். பாய்மர கட்டும் கயிறுகள் பொருந்தாத பெயரை கண்டறிய. ஜன்னல் கயிறு, சுங்காய் கயிறு இது மட்டும்தான் பொருந்தாது. மற்ற அது எல்லாமே பொருந்தும். ஆச்சான் கயிறு, பளிங்க கயிறு, தாம்பாங்கு கயிறு, இளங்கயிறு, கோடி பாய் கயிறு, வேடங்காய் பயிறு, மூட்டம் கயிறு இது எல்லாமே பொருந்தும். பொருந்தாதது சி. பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் ஏற்படும் பழுதுகளை எதை கொண்டு சரி செய்தன? எதை கொண்டு சரி செய்தன? மரப்பிசின். ஆன்சர் ஏ, மரப்பிசின். அடுத்த கொஸ்டின் நம்பர் 61. மரப்பிசின் கொண்டு
பாய்மரத்தை இணைத்த செய்திகளை குறிப்பிடும் இலக்கியம் பரிபாடல். கீழ்கண்டவற்றுள் எது கப்பலின் உறுப்பு அல்ல? ஆன்சர் முக்கோணம் மட்டும்தான் அதனுடைய உறுப்பு இல்லை. மற்றது எல்லாமே பருமல், ஏரா, பங்கு, பாய்மரம், கூம்பு, சுக்கான், நங்கூரம், இது எல்லாமே கப்பலினுடைய உறுப்பு. கப்பலுடைய உறுப்பில் அல்லாதது முக்கோணம். கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அப்போ அடிமரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஏரா. கப்பலின் குறுக்கு மரம் டேஸ் ஆகும்? பருமல். குறுக்கு மரம் பருமல். கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படுத்தும் முதன்மை கருவி ஓகேங்களா சுக்கான். அதாவது பார்த்தீங்கன்னா உரிய திசையை திருப்புவதற்கு பயன்படும் முதன்மை கருவி சுக்கான். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்துவதற்கு வைக்க பயன்படும் உறுப்பு டேஸ் ஆகும்? அப்போ ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு நங்கூரம், திசை திருப்புறதுக்கு சுக்கான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 67. கப்பல் சாத்திரம் என்னும் நூல் குறிப்பிடும் காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதும் கருவியின் பெயர் சமுக்கு. கப்பல் செலுத்துபவர் எவ்வாறு அழைக்கப்படவில்லை? கப்பல் செலுத்துபவர்கள் எவ்வாறு அழைக்கப்படவில்லை? தேரோட்டி அப்படிங்கிறத மட்டும்தான் அழைக்கப்படவில்லை. மீதி எல்லாமே மாலுமி, மீகாமான், நீகான், கப்பலோட்டி, இது எல்லாமே கப்பல் ஓட்டுவரை பற்றி அழைக்கக்கூடியது. அழைக்கப்படாதது தேரோட்டி. காட்டின் திசையை அறிந்து அதற்கேற்ப கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர் என்ற உண்மையை கூறும் நாளிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருகு என்ற புறப்பாடலை இயற்றியவர் வெண்ணிய குயத்தியர். ஆன்சர் டி, வெண்ணி குயத்தியர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 70. கப்பல் ஓட்டும் மாலுமிகள் சிறந்த வானியல் அறிவையும் பெற்றிருந்தன. கோள்களின் நிலையை வைத்து டேஸ் மற்றும் டேஸ் போன்றவை தோன்றும் களங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர். அதை பார்த்தீங்கன்னா புயல், மழை. 71. கப்பலை அழைக்கும் விளக்கு என பொருள்படுவது கலங்கரை விளக்கம். பெரிய கப்பல்களில் இருந்து வரும் பொருட்களை டேஸ் மூலம் கரைக்கு கொண்டு சேர்த்தன. பெரிய கப்பல்களில் இருந்து வரும் பொருட்களை டேஸ் மூலம் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தன. தோணி. 73. களம் தந்த பொற்பரிசும் களித்தோணியல் கரை சேர்க்குது என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள 8 தொகை நூல் புற 400. பழந்தமிழர்கள் ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடற்பயணம் செய்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இப்போ பழந்தமிழர்கள் எதனை வழிகாட்டியாக கொண்டு கடற்பயணம் செஞ்சுருக்கிறாங்கன்னு கருதப்படுகிறதுன்னு கேட்டாங்களா? ஆமைகள். அடுத்து 74. பொறுத்துக. ஏரா என்பது அடிமரம். அப்போ ஆ. பருமல் என்பது குறுக்கு மரம். ஈ. மீகாமன் அப்படின்னா கப்பலை செலுத்துபவர். ஈ. காந்த ஊசி என்பது திசை காட்டும் கருவி. ஆ. அப்போ ஆன்சர் ஆ கமா ஈ கமா ஈ கமா ஆ. அப்போ ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்த பாடம் பாருங்க. ஆழ்கடலின் அடியில். பாடம் 4. ஆழ்கடலின் அடியில். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜீல்ஸ் வெர்ன். கொஸ்டின் நம்பர் 76. ஜீல்ஸ் வெர்ன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? பிரான்ஸ் நாட்டைச் சார்ந்தவர். ஜீல்ஸ் வெர்ன் பொருந்தாத சொற்றொடரை தேர்க.
எ ஜெர்னி டு மிஸ்டோரியஸ் ஐலாண்ட் என்பது இவருடைய நூலாகும். இது மட்டும்தான் பொருந்தாதது. மற்றது எல்லாமே அறிவியல் கண்டுபிடிப்புகளில் கண்டுபிடிப்பதற்கான முன்பு அவற்றை பற்றி தமது புதினங்களில் எழுதியவர். ஆழ்கடலின் அடியில் என்பது இவருடைய புதினம். 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் ஆகியவற்றை இவரது நூல்கள். அப்போ பொருந்தாதது ஆன்சர் சி. அடுத்தது பாடம் 5 இலக்கிய வகை சொற்கள். ஓர் எழுத்து தனித்து ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்து தொடர்ந்து வந்து பொருள் தருவது டேஸ் ஆகும், சொல் ஆகும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 79. சொல் என்னும் பொருளை தராத சொல். சொல் என்னும் பொருளை தராத சொல் எது? தராத சொல் பார்த்தீங்கன்னா நெல். மற்றது எல்லாமே சொல்லை பற்றி சொல்லக்கூடியது. சொல் என்றால் மொழி, பதம், கிளவி. இலக்கண முறைப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண முறைப்படி சொற்கள் 4 வகைப்படும். 1 பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்பது இலக்கண முறைப்படி சொற்கள் 4 வகைப்படும். இலக்கிய வகைகளில் சொற்கள் 4 வகைப்படும். அப்போ இலக்கண முறைகளும் 4, இலக்கிய முறையிலும் 4. ஆன்சர் ஏ. எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள். இயற்சொல் பாருங்க, இந்த இதில் இலக்கிய வகையில் இயற்சொல், பெயர், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு 4 வகையாக பிரிக்கிறாங்க. அப்போ இலக்கண முறைப்படி சொல்லு 4, இலக்கிய முறைப்படியும் சொல்லு 4. எடுத்துக்காட்டு பாருங்க, ஓகேங்களா? மண் பொன் அப்படின்னா மண் பொன் அப்படின்னா பெயர் இயற்சொல். நடந்தான் வந்தான் வினை இயற்சொல். அவனை அவனார் இடை இயற்சொல். மாநகர் உரி இயற்சொல். 83வது கொஸ்டின் பாருங்க. கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் டேஸ் எனப்படும். திரி சொற்கள். திரி சொற்கள். எடுத்துக்காட்டு வாங்குல், அழுவம். வாங்குல், அழுவம். அடுத்து பாருங்க, திரி சொல் பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகையிலும் வரும். திரி சொல்லு வினை, இடை, உரி ஆகிய 4 வகையிலும் வரும். திருச்சொல்லையும் வரும், வினையிலையும் வரும், இடையிலையும் வரும், உரியிலையும் வரும். பாருங்க, அழுவம் பங்கம் அப்படிங்கிறது பெயர் திரிச்சொல். இயம்பினார் பயின்றார் வினை திரிச்சொல். அன்ன மான இடை திரிச்சொல். கூர்களி உரி திரிச்சொல். உரி திரிச்சொல். உரி திரிச்சொல் எத்தனை வகைப்படும்? உரி திரிச்சொல் 2 வகைப்படும். 1 ஒரு பொருள் குறித்து பல திரிச்சொல். பல பொருள் குறித்து ஒரு திரிச்சொல். அங்கம், வங்கம், அம்பி, நாமா என்பன கப்பல் என்னும் ஒரு பொருளை தருவதால் ஒரு பொருள் குறித்து பல திரிச்சொல் என்ப. இதழ் என்னும் சொல் பூவின் இதழ், உதடு, கன்னிமை, பனையோடு, நாளிதழ் ஆகிய பல பொருட்களை தருவதால் பல பொருள் குறித்து ஒரு சொல் ஒரு திரிச்சொல் என்ப. ஒரு திரிச்சொல் என்ப. அடுத்த கொஸ்டின் நம்பர் 85. வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள். ஆன்சர் சி, திசை சொற்கள். பாருங்க, எடுத்துக்காட்டு சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில். முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி, கிணறு, பெற்றம், பசு போன்ற சொற்களை திசை சொற்கள் என்று வழங்கினர். வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் டேஸ் எனப்படும். வடம் சொற்கள். எடுத்துக்காட்டு வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம். விடம், சக்கரம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 87. கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்று தமிழில் எழுதுவதை எவ்வாறு அழைப்பர்? தர் சமம். 88. விஷம் என்பதை விடம் என்றும் லட்சுமி என்பதை லக்கிமி என்னும்
வட சொற்களை தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுபவை டேஸ் என்ப. தற்பவம். தற்பவம். எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல்லு இயற் சொல்லு. பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரி சொல்லு. வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். சமஸ்கிருதம். அடுத்து 92வது கொஸ்டின் பொறுத்துக. 92வது கொஸ்டின் பொறுத்துக. இயற்சொல். இதில் இயற்சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோறு, திருச்சொல் அலுவம், திசைச்சொல் பெற்றம், வடச்சொல் ரத்தம். அப்போ ஆன்சர் ஈக்கமா ஈக்கமா ஆக்கமா ஆ. ஈக்கமா ஈ ஆ ஆ. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, கலை சொற்களை அறிவோம். கலங்கரை விளக்கம் அப்படின்னா லைட் ஹவுஸ், துறைமுகம் ஆர்பர், பெருங்கடல் ஒகேஷன், புயல் ஸ்ட்ரீம், கப்பல் தொழில்நுட்பம் மரைன் டெக்னாலஜி, மாலுமி சோல்ஜர், கடல்வாழ் உயிரினம் மெரைன் கிரெட்டபுல், நங்கூரம் ஆங்கர், நீர்மூழ்கி கப்பல் சப்மெரைன், கப்பல் தளம் ஷிப்யார்டு. சில விளக்கங்கள். இல்வாய். இல்வாய் இலக்கணம் உடையது. வாயில் இலக்கண போலி. வாசல் மருவு. வாசல் மருவு. காட்டாறு. காடு கூட்டல் ஆறு. காட்டாறு எப்படி பிரிப்பீங்க? காடு கூட்டல் ஆறு. காட்டாறு என்பது காடு கூட்டல் ஆறு. பாருங்க, காட்டாறு காடு கூட்டல் ஆறு. மதுரையில் இருந்து நூற்பாலை தொழிலாளர்களின் உரிமைக்காக முத்துராமலிங்க தேவனார் போராடியது 7 மாதங்கள். சிறை தண்டனை கிடைத்தது. சிறை தண்டனை கிடைத்தது. இத்துடன் பார்த்தீங்கன்னா இயல் 4 உண்டான வினா விடை வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.